விழுப்புரம் மாவட்டத்தில் 75 வயது மூதாட்டிக்கு 29 வயது இளைஞர் பாலியல் தொல்லை அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள சிறு குடிசை ஒன்றில் கண்ணகி என்ற மூதாட்டி வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் இந்த மூதாட்டி நேற்று இரவு வழக்கம் போல் தனது குடிசையில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஐயந்தோப்பு பகுதியை சேர்ந்த சாமிநாதன் என்பவரது மகன் 29 வயதான பத்மநாபன் என்பவர் மூதாட்டியின் குடிசைக்கு சென்று அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் கண்ணகி என்ற மூதாட்டிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மூதாட்டியின் உறவினர்கள் அவரை திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பத்மநாபனை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். 75 வயதுடைய மூதாட்டிக்கு அவர் பேரன் வயதில் உள்ள நபர் பாலியல் தொல்லை அளித்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.